இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இந்த ஸ்க்ரீன் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக்ஷிப் ஸ்கேமை பற்றி தான் நானும் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் நான் வந்து அதை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு 4-5 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூடியூப்பில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ஷாப்பிங் சம்மந்தமான ஒரு வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணி சப்ஸ்கிரைபரை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கேமிங் வந்து மெசேஜ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதை பற்றின டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு யூடியூபராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து சின்னதுன்னு சொல்ல முடியாது, இது மிகப்பெரிய வந்து ஸ்கேமிங்கு. அதை பற்றின ஒரு சின்ன அனுபவம் வந்து ஒரு யூடியூபராக இருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறக்க இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அது வந்து ஜாப் ரிலேட்டடாக ஒரு சேனல் வச்சுருக்கேன். இந்த தமிழ் பிளாக்கர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் சம்மந்தமாக போடக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிளாக்கர்ஸ், இந்த தமிழ் பிளாக்கர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ணதான். ஸோ இந்த ஜாப் சம்மந்தமான யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வருஷம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாத தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேக்கன்சி வந்து ஒரு கம்பெனி சொல்ல முடியாது, அது கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த மாதிரியான ஒரு பப்ளிக் ஜாப் வேக்கன்சி அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NRRMS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பெரிய எழுத்தில் இங்கே வந்து பாருங்களேன், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய எழுத்தில் வந்து NRRMS 1993 வேக்கன்சி அப்படின்னு போட்டு நான் வந்து எல்லா தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இது எல்லாமே நான் போட்ட வீடியோங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 1 2 கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 3, இது 4, ஸோ மொத்தம் இது வந்து 5. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 வரைக்கும் ஒரு 5 வீடியோ வந்து இந்த மாதிரி இந்த 1993 வேக்கன்சியை பற்றி நான் வந்து இது முற்றிலும் வந்து முழுக்க வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன். பட் எனக்கு வியூஸ் என்னமோ கம்மியான வியூஸ் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. இந்த ஜாப்புக்கு வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் NRRMS வேக்கன்சி 1993 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும். மற்ற யூடியூப் சேனலில், இன்னும் சொல்லப்போனால் மற்ற ஃபேமஸான யூடியூப் சேனலில் இந்த ஜாப் வேக்கன்சி போடும்போது அது அந்த வீடியோ வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்றதை நீங்கள் வந்து அந்த வீடியோவோட வியூவோட கவுண்டிங் லிஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1993 வேக்கன்சி வந்து சொல்லியிருந்தாங்க. இதனுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கூட உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில், தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு, புரியுதுங்களா? 1993 வேக்கன்சி இங்கே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு தான் இந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. 1993 வேக்கன்சி. இது ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த NRRM வேக்கன்சி வந்து அறிவிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அஃபிஷியல் சைட் வேறு இருக்குது. அந்த அஃபிஷியல் சைட்டோட லிங்க்லாம் இந்த பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்து நிறையா யூடியூபராக இருக்கட்டும், இல்லை நிறையா ஜாப் சம்மந்தமான வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஜாப் வேக்கன்சி வந்துருக்குது, ஸோ நார்மலாக ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில் அப்படிலாம் வந்து போடணுமோ அந்த மாதிரிலாம் வந்து போட்டாங்க. ஸோ நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1993 வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. SC STனா 150 ரூபா ஃபீஸு. இதில் BBL அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து ஒரு கம்யூனிட்டியை ஆட் பண்ணிவிட்டு அது என்ன டீட்டெயில் அப்படின்றத அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. 150 ரூபா. ஸோ 250 ரூபா 150 ரூபா, புரியுதுங்களா? ஸோ இது வந்து எப்படிலாம் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம், ஃபோன்பே மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், அது இல்லாமல் பீம் அப்ளிகேஷன் மூலிமாவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது வகையான பேமெண்ட் மெத்தடை இவங்க அறிமுகப்படுத்துனாங்க, புரியுதுங்களா? இந்த 5 வீடியோ போய் யாராவது பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா NRRMS அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். இந்த 5 வீடியோவில் நான் எவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ முழுசாக பார்த்தா மட்டும்தான் தெரியும், புரியுதுங்களா? ஸோ இந்த NRRMS வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் நான் வீடியோ போட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. இப்போ அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங்கில் கிடையாது, புரியுதுங்களா? இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதோட லிங்க் எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகணும்.
பட் ஓப்பன் ஆகாது, புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், சைட் cannot be reached. ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வந்து, புரியுதுங்களா? இது வந்து எப்படியோ வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பட் நிறைய பேர் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி இப்படி ஒரு ஸ்கேமிங் நடந்துச்சு அப்படிங்கிறதே வந்து இன்னமும் தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்காண்டி இதை நான் வீடியோ போட கிடையாது. ஏன்னா நான் அந்த வீடியோலேயே 5 வீடியோவில் என்னால் எந்த அளவுக்கு கத்தி ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு நான் சொல்லிட்டேன். பட் சில பேர் பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க அதை அப்ளை பண்ணலை. சில பேர் வந்து பார்த்தும் நான் வந்து ஃபேக் வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஜாப்லாம் வந்து ஒரிஜினல் ஜாப் தான் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, அதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, அது எப்படி அவங்க வந்து ஃப்ராடான ஒரு நியூஸை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு வந்து எதிராக வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணினாங்க. பட் அவங்களாம் நான் வந்து கேர் பண்ணிக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த 5 வீடியோவில் எவ்வளோ டீட்டெயில் வந்து சொல்ல முடியுமோ நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் மாதிரி வந்து இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க தருவாங்க, அது எப்படி எந்த அளவுக்கு வந்து ஃப்ராடாக இருக்குது. இன்னொரு இவங்க பேமெண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போய்ட்டு எஸ்பிஐயோட இந்த மாதிரி ஜாப்புக்குன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த ஃபீஸ்லாம் நீங்கள் கட்டுவீங்க பார்த்தீங்களா, காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாம் ஃபீஸ்லாம் வந்து கட்டுவீங்க பார்த்தீங்களா, எஸ்பிஐ சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எஸ்பிஐ அக்கௌண்ட் உள்ளே போய்ட்டு அவங்களுடைய ஃபேக் அட்ரஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ சைட்டில் இருந்தே நான் வந்து எடுத்து அவங்களுடைய லொக்கேஷன் வந்து முழுக்க அந்த அட்ரஸே வந்து பொய்யான அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த 5 வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இவ்வளோ ஸ்கேமிங்கான ஒரு பெரிய ஒரு 1993 வேகன்சி போட்டு அதில் லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணி எவ்வளவோ பணம் இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பணம் இழந்ததே நிறைய பேருக்கு வந்து இன்னமும் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணி ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிறதே வந்து இன்னும் தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இது வந்து ஒரு ஃப்ராடான ஒரு வெப்சைட்டு தான், நம்ம ஏமாற்றிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஜாப் வேகன்சியை பற்றி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியை பற்றி யாருமே வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போடலை. நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து இது வந்து முழுக்க வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டு, இது ஃபேக்கான ஒரு வேகன்சி, இந்த மாதிரி நேஷ்னல் ரூரல் ரீக்ரியேஷன் மிஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே வந்து கிடையாது, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வீடியோவில் நான் வந்து ப்ரூஃப் பண்ணி நான் வந்து சொல்லியிருப்பேன். பட் யாருமே அதை நம்பலை. நம்பினவங்க யாரும் அப்ளை பண்ணலை, நம்பாதவங்க நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து இதை அப்ளை பண்ணாங்க. ஸோ 150 ரூபா 250 ரூபா ஃபீஸ் நீங்கள் பார்த்துக்குங்க, எவ்வளோ பணம் வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே ஒரு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வெப்சைட் வந்து எப்படி இந்த மாதிரி ஷட் டவுன் பண்ணுவாங்க, அதை யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அஸ்ஸாம், குஜராத்லாம் நிறையா வேறு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஏமாற்றிட்டாங்க. ஸோ ஏமாற்றிட்டு கடைசியாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் அப்ளை பண்ணி ஏமாற்றிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேமிங் சொல்லிட்டு நம்ம முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு 5 வீடியோ நம்ம எஃபோர்ட் போட்டாலுமே கூட அது கரெக்டான விதத்தில் போய் எல்லாருக்கும் போய் சேரலை. அப்படி சேர்ந்தாலும் நிறைய பேர் நம்ம போட்ட இந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு இதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை நிறைய பேர் வந்து நம்பலை, புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அவளுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அதை அனலைஸ் பண்ணி உண்மையிலேயே வந்து ஒரு ஷாப்பிங்கான ஒரு ஸ்கேமிங்காக இருக்கட்டும், இல்லை ஜாப் சம்மந்தமான உங்களுக்கு வந்து ஷாப்பிங்கை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சம்மந்தமான நிறையா ஸ்கேமிங் வந்து உங்களுக்கு வந்து வரும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஷாப்பிங் மட்டும் கிடையாது, ஜாப் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா கேட்டகரியில் உங்களை வந்து எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நபருக்கு இந்த 150 ரூபா 250 ரூபா ஃபீஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த 150 ரூபா 250 ரூபா ஃபீஸ் கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்க கைக்கு வந்து போகும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் ஏமாந்தாங்க, எத்தனையோ கோடி வந்து இதில் ஏமாந்துருக்குறாங்க. பட் இது வந்து வெளியில் அப்படியே தெரியாமையே போச்சு. ஸோ மேபி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு யூடியூபராக இருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஷாப்பிங் அண்ட் இந்த மாதிரி ஜாப் கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடிய டொமைன்லேயும் இந்த மாதிரி வந்து ஸ்கேமிங் இருக்கலாம், ஹோஸ்டிங் வாங்கக்கூடிய சைட்லேயும் வந்து ஸ்கேமிங் வந்து இருக்கலாம். ஸோ ஒரு பிராண்டடான வெப்சைட்டில் போய் நீங்கள் வாங்குங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து பிராண்டட் இல்லாத ஒரு வெப்சைட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை பற்றின முழு டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உழைச்ச ஒரு பணம், அந்த பணத்தை வந்து அந்தளவுக்கு ஈஸியாக ஏமாந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.